இந்த அருமையான காலை வேளையில சிலுவை தியான கூட்டத்துக்கு இந்த காலை வேளையில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கும் இந்த தரங்கள் சத்தியங்கள் சத்தியத்தை அறிவிங்கள் சத்தியம் உண்டு. குமாரன் விடுதலையாக்கினான் மையால் ஆவியானவர் எங்கே வாங்கி விடுது ஆண்டவர் இந்த காலை வேளையில கூட சத்தியத்தை அறிந்து கொண்டு இவர்கள் தேவனுக்காய் வாழ ஆண்டவரை இன்னும் உங்களுடைய ஊழியத்தை செய்ய இவர்களை உத்வேகப்படுத்த அந்த காலை வேளையில அடியனை மறைத்து நீர் பேசும்படி ஆண்டவரே ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படும்படி கரங்களும் மனுஷ பாஷையல் தேவ சத்தத்தை இவர்கள் கேட்பார்களாக இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானம் சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென். இந்த நாளிலே கூட பிரியமானவர்களே இந்த சிலுவை குறித்து நாம் சற்று பார்த்து கொண்டு வரும். சிலுவையின் ரகசியங்கள், சிலுவையின் ஆசீர்வாதங்கள், சிலுவையின் மேன்மைகள், இந்த சிலுவையிலே நமக்கு கிடைக்கப்படுகிற தேவனுடைய மகா கிருபை இந்த சிலுவையிலே நமக்கு கிடைத்தது. இந்த கிருபை நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவ அன்பினாலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பல ஊழியர்கள் மூலியமாய், சகோதரிகள் மூலியமாய், சகோதரர்கள் மூலியமாய் நம்முடைய குழுவில் உள்ள அநேக பேர் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இந்த நாளிலே கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே தேவனுக்கு மகிமை உண்டாம். நாளிலே கூட பிரியமானவர்களே நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 53:5 நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 53:5 வாசிக்க கேட்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்ப்பது யார் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கிறோம். சிலுவைக்கு காரணமானவர்கள் யார்? அந்த சிலுவையின் பின்பக்கமாக மறைந்திருந்து அவரை கொலை செய்வதற்கு எப்பேற்பட்ட காரியங்களை நடத்தினார்கள். பிரியமானவர், வேதத்துல எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் செய்து பிரியமானவர். ஆனால் இதுல 10வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். இதுல 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். பாருங்க பிரியமானவர்கள், அந்த சிலுவையிலே அவர் அறைந்த போது கூட அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் கர்த்தருக்கு சித்தமானது. இன்றைக்கு இந்த சிலுவையிலே பிரியமானவர்களே அவர் சொல்லுகிற போது 53:5 அவர் சொல்லுகிறார், நம்முடைய பாடுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். தெரியுமா? இந்த கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு சத்தியத்துல நம்ம வேதத்துல பார்க்கிற போது யார் காரணமா இருந்தார்கள், இதற்கு சிலுவையில் பின்பக்கமாக யார் மறைந்திருந்து செயல்பட்டார்கள் என்பது சத்தியத்தை கேட்டு நாம் கடந்து பாருங்க. இயேசுவுக்கு 6 விதமான நியாய விசாரணை நடந்தது. எத்தனை விசாரணை? 6 விதமான நியாய விசாரணை. முதலாவது அண்ணான்றவர்கிட்ட கொண்டு போயிருந்தாங்க. இரண்டாவது அந்த அண்ணாவின் மாமனாகிய காய்பாவு கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியன் தனக்கெரிப்பு ஆலோசனை சங்க தலைவனா இருக்கிற தனக்கெரிப்பு கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. நான்காவது பார்த்தா பிளாத்து கிட்ட, பாருங்க ஏரோதும் பிளாத்தும் அன்னைக்குதான் ஒண்ணு போட்டுருவான். 5வது ஏரோது கிட்ட போறாங்க. மீண்டும் 6வது பிளாத்து கிட்ட கொண்டு வந்து எவ்வளவோ விசாரித்தோம் பிரியமானவர்களே.
6 விதமான பேர்கிட்ட அலக்களிக்கிறான். தேவனை பிரியமானவர்களே பொய் சாட்சியில நிறுத்தி, குற்றப்படாதவங்க குற்றச்சாட்டி, அவதூறுகளை பேசி, பிரியமானவர்களே இவரை பாருங்க, எப்படியாவது இவரை இந்த சிலுவையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பிரியமானவர்கள எத்தனையோ விதமான காரியங்கள் நடக்கும். ஆனால் ஒன்றுமே அங்க எடுபடவில்லை. இந்த 6 பேரும் விசாரித்து பார்த்தார்கள். அவரிடத்துல மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவரிடத்துல ஒன்றுமே இல்லையே என்று தான் சொல்லுகிறார். அப்போ எவ்வளவு உண்மையும் சத்தியமும் நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. நம்ம கோர்ட்ல எல்லாம் ஒரே ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டு போறாங்க. அப்படி கிடையாது. 6 பேர்கிட்ட அலக்களிக்கிறான். அவதூறு, இழிவான வார்த்தைகள். நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்கிறார். ஆம், பாருங்க ஆண்டவர் எப்படி எல்லாம் பதில் அளித்திருப்பார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவிடத்துல எந்த குற்றத்தையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஒரு பாட்டு பாடினாங்க, ஒரு குற்றம் கூட செய்யாதவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இந்த காலை வேளையில தேவ சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு ஒரே ஒரு குற்றம் கூட 6 பேரால அவங்க விசாரிக்கப்பட்டோம், ஒரு குற்றத்தையும் அவர்களை கண்டுபிடிக்க. அப்போ சிலுவையில் அறிந்தது யார்? அப்போ வேற யாருங்க சிலுவையில் அறிந்தது? ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுந்து கொண்டே பாருங்க. முதலாவது பிசாசு மறைமுகமாய் செயல்பட்டான். சாத்தான் பிரியமானவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு யோவான் 10:10 வாசிக்கலாம். அவன் எப்பேற்பட்ட கிரியைகளை செய்கிறான் என்பதை யோவான் 10:10 வாசி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆமென். ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவனை தரேன். நம்மை வாழ வைக்க வந்த தெய்வம், நம்மை ரட்சிக்க வந்த தெய்வம், நம்மை பரலோகத்திலே சேர்க்க வந்த தெய்வம். பிரியமானவர்களே, அவர் தான் இயேசு. ஒரு குற்றம் கூட செய்யாதவர், நமக்காக பலியானவர் அவர். ஆனா பிசாசு இயேசு பிறந்த ஆரம்பத்தில் இருந்தே சாத்தான் இயேசுவை தொடர்ந்து கொண்டே இருந்தான். பெத்லகேமிலே பிறந்த முதல் 2 வயதுக்குட்ட அத்தனை ஆண் பிள்ளைகளின் கொலை செய்யும்படி பிரியமானவர்களே இந்த இயேசுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தான். பிரியமான சாதாரணமான, அதனால தான் வேதத்துல நம்ம சொல்லப்பட்டு யோவான் 8:44 கூட வாசிங்க. யோவான் 8:44 கூட வாசிங்க. அவன் எப்படிப்பட்டவன்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். பாருங்க, பிசாசை பற்றி பிரியமானவர்களே, அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். ஆயின் ஆபேல் கிட்ட முதல்ல சொல்றான், அவருடைய காணிக்கை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த உடனே அவன் எரிச்சலாகி ஆபேலை கொண்டு பாருங்க. அவன் ஆதி முதல் கொலைபாதகனா இருக்கிறான். பிரியமானவர், அழித்து போடணும். ஒரு சிலருக்கு நான் இல்லைன்னா மற்ற காரியங்களே நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சிருவோம். நம்ம ஊழியம் அப்படி கிடையாது. ஏசப்பா இல்லைன்னா கூட சந்ததியா ஊழியத்தை செய்ய தேவன் பாருங்க 12 பேரை தான் தெரிஞ்சுக்கினார். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தைக்கு இணங்கி இன்றைக்கும் அந்த ஊழியங்கள் செயல்பட்டு கொண்டது. நாம் இருக்கும்போது ஊழியம், நம்ம இல்லாத போதும் ஊழியம் நடக்கணும். அதுதான் பெரிய கிருபை. பிரியமான தேவ கிருபையினால் அவன் எப்படிப்பட்டவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் என்று பாருங்க. ஏன் இந்த காரியத்துல நான் உங்களுக்கு சொல்றேன்னா,
அவர் யோவான் 14:30 சொல்லுகிறார் பாருங்க. அதுல எப்பேற்பட்ட காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. யோவான் 14:30 கூட வாசிங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. ஆமென். பாருங்க, மத்தேயு 26:15 கூட வாசிங்க. மத்தேயு 26:15 வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை உடன்பட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, பிசாசு எப்படி அந்த கிறிஸ்துவை கொலை செய்ய யூதாஸ் காரியத்துக்குள்ள எப்படி இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கும்படி தூண்டிவிட்டான் என்பதை இந்த காரியத்தை நமக்கு பாருங்க. சாத்தான் ஏசப்பா பிறந்த முதலே 2 வயது பிள்ளைகளை கொலை செய்து அவரை அழிச்சு விடணும், அவரு இருக்கவே கூடாது என்று பிரியமானவர்களே அந்த நாட்களிலே ஏறுவது மூலியமாய் பிசாசு கிரியை செய்தான். இப்போ யூதாஸ் காரியத்துக்குள்ள அவரை அழிக்க வேண்டும். சிலுவையில 30 வெள்ளிக்காசு. பாருங்க, இந்த நாளிலே கூட பிரியமானவர்கள் இயேசு சிலுவையை நோக்கி கடந்து போகிற போது சாத்தானுக்கும் வானம பொல்லாத ஆவியின் சேனைகளுக்கு ஒரே ஒரு பிரியமானவர்களே, இவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று அநேக காரியங்கள் நடந்து கொண்டு, ஆனால் நம்முடைய யோத ராஜசிங்கம் பிசாசின் தலைகளை நசுக்கி மீதித்து வெற்றியோடு சிறந்து தேவ சமூகத்தில பிரியமான தேவன். இந்த யூதாஸ் காரியத்தை குறித்து பிரியமானவர்களே, 2வது நம் பிரியமானவர்களே யார் அவரை சிலுவையில் அறிந்தது என்று சொன்னால் பிரியமானவர்களே, சங்கீதம் 41:9 வாசிங்க. கடந்த நாட்களே நம்ம வாசித்தோம் சங்கீதத்தை. அதுல நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொன்னேன். அதைத்தான் மீண்டும் உங்களுக்கு நான் சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே எப்படி. அதே யோவான் 13:18 வாசிங்க. யோவான் 13:18 வாசிங்க. யோவான் 13:18. 18 வாசிங்க. உங்கள் எல்லாவற்றையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஆமீன். பாருங்க பிரியமானவர்களே, என்னோடு கூட அப்பம் புசித்தவன் தன்னுடைய குதிக்காலை தூக்கினான் என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 41:9 பாருங்க, தன் குதிக்காலை தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை யோவானிலே தேவன் நிறைவேற்றும்படி அந்த வார்த்தை யாருங்க? யூதாஸ் காரியத்து தன்னோடு கூட இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம அப்படித்தான் நினைச்சுன்னு இருக்கலாம், நம்மளோடு கூட இருக்கிறாங்கன்னு நம்ம நீங்க நினைச்சுன்னு இருக்கலாம். ஆனா எதிரியை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆனா நம்ம துரோகியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்து அவனுக்குள்ள பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கு. நிறைய பேர் நம்மள கூட குற்றம் சொல்லி குறை கண்டுபிடிச்சுன்னு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன நம்ம வீட்டு கதையை பேசினுக்கிறோம். தேவ சத்தியங்களை கேட்கிற போது கொஞ்சம் சற்று முன்ன பின்ன போகும். நீங்க அதையெல்லாம் சகித்து தேவனுக்காக இதை கூட நீங்க சகிக்கலைன்னா எப்படின்னு நான் கேட்கிறேன். சகிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. பாருங்க, இந்த யூதாசு தேவ சமூகத்துல எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். நான் தேவகுமாரன், மனுக்குலத்துக்காக இப்படிப்பட்ட பாடுகள் சகிக்க போனோம். பேதுரு கேட்கிறார், அப்பால இப்போ சாத்தானே, ஆனா உண்மையா போயிட்டானா? இல்ல, தெரியுமா? ஆனா இந்த யூதாஸ் காரியத்தை சிநேகிதனேன்னு சொன்னாரு, இவன் தாங்க அப்படியே ஆப்போசிட்டமா. அப்பால இப்போ சாத்தானேன்னு சொன்னவன் தேவ சமூகத்தை பிரித்து அவன் சொல்றான், இயேசுவை சிலுவையிலே அறைந்த மாதிரி என்ன அறையாதீங்க, என்னை தலைக்கீழாக அறைங்கன்னு சொன்ன ஒரு பேதுரு. அந்த அன்பு பிரியமா, அந்த அன்பு ஆகப்பட்டது அவனை மாற்றினது. ஆனால் இவன் பொருளாசைக்காரனா இருந்தபடினாலே, பண ஆசைக்காரனா இருந்தபடினாலே இவன் தேவ சமூகத்தையும் பரலோகத்தையும் இழந்து போன யூதாஸ் காரியம்.
முதலாவது நாம் பார்த்தோம் சாத்தான், இரண்டாவது யூதாஸ் காரியத்துக்குள்ள அந்த சாத்தானாகப்பட்டவன் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். சிலுவையில் அறிந்தது யார் பிரியமானவர்களே? வாசிக்கலாம் பிரியமானவர்களே. அந்த காரியத்தை எவ்வளவு அன்போடு அவருக்கு கூப்பிடுறார் பாருங்க. யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. யோவான் 6வது அதிகாரம் 64. ஆகிலும் உங்கள் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்று தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருக்கிறபடியால் அவர் பின்னும். ஆமென். அது முதல் அவருடைய சீடரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 6 யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனம். அதாங்க எப்படின் ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும். பாருங்க பிரியமானவர்களே, அவர் எப்படி சொல்றாருன்னா, தம்மை காட்டி கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக அவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா நீங்க அதுலயே நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா பிரியமானவர்களே, 70-71 பாருங்க. 70-71 கூட நீங்க வாசிங்க. அவர்களை நோக்கி, 11 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 11 இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனா இருந்தபடியினால் அவரை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, அவன் சொல்றான் பிரியமானவர்களே. மேல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாக்கா, சீமோன் பேதுருக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நாங்க யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தான் உண்டுப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம்னு பேதுரு பேசுறாரு. அவரை பார்த்தா அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். ஆனா அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சது. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு வெளிப்பாடு பாருங்க. அவர் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, இந்த 12 பேர்ல இருக்குதுங்களே, இதுல ஒருவன் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட காரியத்தை நம்ம சிந்திக்க ஒன்று. இன்னைக்கு நம்ம சபையில கூட நிறைய பேரு பிசாசின் கிரியைகள், குடும்பத்துல கூட பிசாசின் கிரியைகள். நம்ம எல்லாரும் குடும்பமா இருக்கிறோம்னு கிடையாது. அதுல ஒரு தந்திரமா ஒருத்த வேலை செய்வோம். பார்த்துனே இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் பாருங்க ஆதி முதல்ல கண்டுபிடிச்சு வச்சிருந்தாரு. ஒரு சிலருக்கு நல்லா தெரியும் எப்படி கிரியை செய்யறான், எப்படி மறைமுகமா உள்ள வரான், குடும்பத்தை எப்படி பிரிக்கிறான், அதெல்லாம் நீங்க அறிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு நேரம் தான் இல்லை. நல்ல ஒரு நேரம் முடிவு போகுது. சரி, நம்ம அடுத்து நம்ம கடந்து செல்வோம் தேவனுடைய நாமத்தை. பாருங்க, இவன் எப்படி துரோகிகளாய் மாறி பிரியமானவர்களே அவரை காட்டி கொடுக்க துணிந்தான். பொருளாசை, பொறாமை, பிரியமானவர் கத்த நம்பி பண பொறுப்பை கொடுத்தாரு. நல்லா படித்த ஆளு, இவங்கிட்ட கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்பி பண பொறுப்பை கொடுத்தாருங்க அவர்கிட்ட. பிரியமானவர் துரோகிகளாய் மாறி பிரியமானவர் தேவ சமூகத்தை விட்டு பிரியமானவர் அவர் எப்படி சிநேகிதனை அழைக்கிறார். லூக்கா 22:48 வாசிங்களேன். லூக்கா 22:48 வாசிங்க. கொஞ்சம் விரைவா வாசிக்கும்படி உங்களை அன்போடு. லூக்கா 22:48. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். ஆமேன். பாருங்க பிரியமான, அவர் எதனை கூட்டுறா? சிநேகிதனே, என்னை மொத்தத்தினால காட்டி எவ்வளவு நண்பனேன்னு கூப்பிட்டார். இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் நமக்கு துரோகிகளாய் மாறி இருக்க பாருங்க. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது, 3வது நாம் பார்க்கும்போது யூதர்கள் அவர்கள். யோவான் 1வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 1வது அதிகாரம். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, யூத ஜனங்களிடத்துல இயேசு தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளும். ஒரு பக்கம் ரோம அரசாங்கம், நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி முடிக்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு.
இன்னொரு பக்கம் மத சார்பாக யூதருக்கு ஒரு அரசாங்கம் இருந்தது, பிரதான ஆசிரியர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சனக்கரிப்பு சங்கம் இருந்தது. அவர்கள் யூதருக்கு தலைமையாக, இந்த யூதர்கள் தான் அதற்கு தலைமையாக. இப்ப இஸ்ரவேல் தேசம் எப்படி இந்த யூதர்களுக்காக இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேவனுடைய வருகை, எருசலேம் அந்த இடத்துல கட்டப்பட வேண்டும், தேவாலயம் அங்க உருவாக வேண்டும், தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு தேவன் வேதத்தின்படி நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய எருசலேம். ஆனால் இந்த சிலுவை தியானங்களிலே பிரியமானவர்களே, யூதாஸ் காரியத்து ஒரு யூதன், சாதாரணமான அல்ல, யூதாஸ் காரியத்து ஒரு யூதன். பாருங்க, யூதருடைய சனக்கரிப்பு சங்கத்தார் இயேசுவை நிறைய அந்த பிலாத்து ஒப்படுத்தார்கள், ஆலோசனை சங்கங்கள். ஆனா பொய் சாட்சிகளை சொன்னார்கள். பிரியமா, இவருக்கு எப்படியாவது அந்த சிலுவையின் தண்டனையை கொடுக்கும்படி பிலாத்து அவரிடத்துல நிர்பந்தித்தார்கள். பாருங்க, ஆசிரியரும் மூப்பரும் நீங்க வீட்டுல வாசித்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன கேட்கிறாங்க அந்த ஜனங்கள். மத்தேயு 27:20 வாசிங்களேன். மத்தேயு 27:20 வாசிங்க. அங்க எப்படிப்பட்ட, எனக்கு 22 கூட வாசிங்க. வாசிங்க. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். 22 வாசிங்க. 22 வாசிக்கிட்டேங்க. 27 தானே. பாக்குறேன். இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க அந்த கீழே வாசித்து பாத்தீங்கன்னா, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்குங்கள், இந்த இயேசுவையே. ஜனங்கள் அவர் தம்முடைய பாடுகளை பிரியமானவர்களே, யாருக்காக? நமக்காகத்தான், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. பாருங்க, அந்த ஜனங்கள் தான் அவரை சிலுவையில, யூத ஜனங்கள் தான் அவரை அவர் சொல்றாங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை ஏவி விட்டார்கள். பிரதான ஆசிரியர் மூப்பரும் அவர்கள் என்ன பண்றாங்க? ஏவி விடுறாங்க. பாருங்க, மத்தேயு 27:25 வாசிங்களேன். பிலாத்து பாருங்க, அதை பல முறை அவரை விடுதலையாக்கணும் அவர் மேல. அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பாருங்க, இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்குதுனாக்கா, பிரியமானவர்களே, அவங்க சொல்றாங்க பாருங்க, இவருடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளை மேலும் இருப்பதால். யாருங்க? ஆனா பிலாத்து பல முறை யோசிக்கிறாரு, இவர் எப்படியாவது விடுதலை பண்ண முயற்சி செய்யறாரு. ஆனா யூத ஜனங்கள் விடவே இல்லை. பிரியம், அவர் அழித்தார், அவர் அழித்துப்பட்டார்கள். பிரியமானவர், தேவ சமூகத்துல பிரியமானவர்களை அவரை அழித்து விட வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு, யாரு? இந்த யூதருடைய ஜனங்கள். பாருங்க, இவர் எப்படிப்பட்டவர்?